வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தன்னுடைய நூலில் ஒரு மிக உயர்ந்த விஷயத்தை சொல்கிறாரு. அந்த விஷயம் எனக்கு பயனுள்ள விஷயம் அப்படின்ற மாதிரி பட்டதுனால அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்னென்னா, இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்காங்களே, எல்லாருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார்கள். ஒரு நம்பிக்கை அப்படின்னா, சில பேர் வந்து அரசியல் கட்சியில் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியில் உறுப்பினராக இருப்பார்கள். இல்லாட்டி அந்த அரசியல் கட்சியினுடைய அனுதாபியாக இருப்பார்கள். இல்லாட்டி அரசியல் கட்சியினுடைய கொள்கைகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இல்லாட்டி அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை மிகப்பெரிய மனிதர்களாக மனதில் நினைத்து கொண்டு அந்த தலைவர்கள் என்ன கூறுகிறார்களோ அந்த பாதையில் வெற்றி நடை போட்டு கொண்டு இருப்பார்கள். இல்லைன்னா சில பேர் எழுத்தாளர்களாக இருப்பாங்க. அந்த எழுத்தாளர்களாக இருக்கக்கூடியவங்க, எழுத்தாளர்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பில் இருந்து கொண்டு அந்த அமைப்பில் தலைவர்களாகவோ செயலாளர்களாகவோ இருக்கக்கூடியவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அவர்கள் நடப்பார்கள். ஆன்மீக பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்கள், அந்த ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குருக்கள்ன்றோம்ல, குருநாதர்கள், அவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதன்படி இவர்கள் நடந்து கொண்டிருப்பார்கள். அரசியல் கட்சி சார்பு இல்லாமல் இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க? 75% பீப்புள் வந்து ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய கொள்கையை பின்பற்றி நடந்து கொண்டிருப்பவர்கள் தான். எந்த அரசியல் கட்சி ஆதரவும் இல்லாமல், எந்த அரசியல் கட்சியையும் பின்பற்றாமல், இல்லாட்டி எந்த அரசியல் கட்சியையும் மனதில் விரும்பாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனை பேர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள்? நம்ம இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தான் அருமையான அரசியல் கட்சி. இதுதான் மக்களுக்கு நிறைய செய்யக்கூடிய கட்சி. இதுதான் மக்களுக்கு நிறைய செஞ்ச கட்சி. இனிமேலும் மக்களை வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வருவது அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தான் இந்த காரியத்தை செய்யும் அப்படின்னு நினச்சி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறது. அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கை. இதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து துறைகளுமே. இப்போ இலக்கியம் அப்படின்ற மாதிரி எடுத்தாச்சுன்னா மரபு அப்படின்ற கிளாசிக் அப்படின்றோம்ல, அதை பேசிக்கிட்டே இருப்பாங்க சில ஆட்கள். இன்னும் சங்க காலத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பான், அதை தாண்டியே வரமாட்டான். சங்க காலத்தில் என்னென்ன இருந்துச்சோ அதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா திருக்குறளை பற்றியோ, தேவாரத்தை பற்றியோ, சிலப்பதிகாரத்தையோ, குண்டலகேசியவோ, மணிமேகலையவோ, பெரிய புராணத்தையோ, கம்பராமாயணத்தையோ இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பழைய விஷயங்களை மட்டுமே பேசிக்கொண்டு இருப்பார்கள். அதற்கு பின்னால் நடந்த எந்த விஷயமுமே யாருக்குமே தெரியாது. அவர்களுக்கு அதில் ஆர்வமும் இல்லை. அதே போல் சிலர் சுப்பிரமணிய பாரதியார், பாரதிதாசன் அந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அதே மாதிரி எழுத்தாளர்கள் அப்படின்னா இன்னும் வந்து புதுமைப்பித்தன், கூபா ராஜகோபாலன், அழகிரிசாமி, தி ஜானகிராமன், ஜெயகாந்தன், சுந்தர ராமசாமி, அகிலன், நா பார்த்தசாரதி, ஜெகச்சிற்பியன், விந்தன், நாரண துரைக்கண்ணன் அப்படின்னு அந்த காலத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியது எதுவுமே தெரியாது. இன்னும் சில ஆட்கள் வந்து இப்போ இருக்க விஷயங்கள் மட்டும்தான் தெரியும். இதுக்கு முன்னாடி இருக்க விஷயங்கள் எதுவுமே தெரியாது. எஸ் ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், மனுஷ்யபுத்திரன், இமயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு நம்பிக்கை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டாக்ட்ரின், ஒரு பிரின்சிபல், அவங்கவுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணுவது, அதை பின்பற்றுவது. அப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பயணத்தில் இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மனிதனை பின்பற்றி அவங்க வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆன்மீக மனிதர் வந்து திடீர்னு ஒரு நாள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மரணத்தை தழுவி இந்த உலகத்தை விட்டு நீங்கி போய் விடுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதுவரை அவரைத்தான் பெரிய ஆளாக நினச்சி இவன் வாழ்க்கையிலே வாழ்ந்திருப்பான். இந்த மனிதன் சந்தோஷமாகவும் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டும் உற்சாகத்துடனும் இதுவரை இருந்திருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் அவன் பின்பற்றக்கூடிய அந்த ஆன்மீக அமைப்பின் தலைவர். இப்போ அவர் இறந்துட்டார் அப்படின்னோடனே அதை இவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தாங்கிக் கொள்ள முடியாமல் இதுவரை நம்ம வந்து 20 வருஷத்துக்கு மேலே அவரை தானே ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அவர் இறந்துட்டாரே, இறந்து போன பிறகு அவருடைய இடம் வந்து அப்படியே காலியாக போச்சே, சூனியமாயிருச்சே, பூஜ்ஜியமாக கிடக்குதே அப்படிங்கும்போது இனிமேல் நம்ம யாரை பின்பற்றுறதுங்க? அவரே இல்லை, அவர் இல்லைன்னு போது இனிமேல் யாரை பின்பற்றுறது? என் வாழ்க்கையை நான் எப்படி அமைச்சுக்கிறது? என் வாழ்க்கையில் எப்படி சந்தோஷம் இருக்கும்? என் வாழ்க்கையில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? நான் எப்படி சிரிச்ச முகத்தோடு இருக்கிறது? அவரே இல்லைன்னு போது எனக்கு சிரிப்பு எங்கேருந்துங்க வரும்? அப்படின்னு இப்படி பல மனிதர்கள் தன்னை நம்பலை, யாரையோ நம்பிக்கிட்டு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தவறே இதுதான் என்று ஓஷோ கூறுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோ ஒன்று நம்பியான்னு, உங்கள்கிட்ட திறமை இருக்குல்ல, திறமை இல்லாமல் இருக்கியா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே டேலண்ட் இருக்குல்ல, உங்கள்கிட்டையும் டேலண்ட் இருக்குது, அளப்பரிய ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது,
அபாரமான திறமைகள் உன்னிடம் இருக்கின்றன. அதை கண்டுபிடி. அதை விட்டுட்டு நீ சும்மா மற்ற ஆளுகளையே போட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா, உன் அரசியல் கட்சி இருக்கக்கூடிய தலைவரையே நினச்சிக்கிட்டு இருந்தா, நீ ஆன்மீக துறையில் இருக்கிற அப்படின்னா அந்த ஆன்மீக குருநாதரையே எப்போவுமே நினச்சிக்கிட்டே இருந்தா, உனக்கு இலக்கியம் பிடிக்கும், கவிதை பிடிக்கும், சிறுகதை பிடிக்கும், நாவல் பிடிக்கும். சரி, ஓகே, பிடிக்கும் அப்படின்னா நீயும் எழுதுறீல்ல, அதை எழுது. அதை விட்டுட்டு ஏற்கனவே நட்சத்திர அங்கங்களாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களை பற்றி மட்டுமே ஏன் நினைத்து கொண்டிருக்கிறாய் வாழ்க்கையில்? உன்னை பற்றி நினை. அப்போ நீ ஒன்றுமே கிடையாதா? நீ சைபரா, ஜீரோவா அப்படின்னு ஓஷோ அதான் சொல்கிறாரு. மற்றவர்களை பின்பற்றி மற்றவர்களை ரோல் மாடல்களாக நினைத்து கொண்டு மற்றவர்களை நம்பிக்கை நட்சத்திரங்களாக மனதில் நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. அவர்கள் இந்த மனிதர்கள் நம்பிக்கை நட்சத்திரங்களாக இல்லாமல் போய்விடக்கூடிய சூழ்நிலையில் கவலையில் மூழ்கி விடுவார்கள். இப்படிப்பட்ட நிலைமை தேவையா? அதனால் ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, யாரையுமே நம்ப வேண்டாம்ப்பா, ஒன்று நம்பு, நீ தான் நட்சத்திரம், நீ தான் நம்பிக்கை நட்சத்திரம். உனக்குள் என்னென்ன ஆற்றல்கள் இருக்கின்றனவோ அவற்றை கண்டுபிடித்து உன்னை பெரிய மனிதனாக நீ ஆக்கு. நீ பெரிய மனிதனாக வளரு. நீ உன்னுடைய திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி மிகப்பெரிய நம்பிக்கை நட்சத்திரமாக உன்னை நீ மாற்றிக்கொள். எத்தனை வருடங்கள் மற்றவர்களை பின்பற்றியே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பாய்? உங்களை பற்றி நீங்கள் சிந்திக்கணும். உங்கள்கிட்ட என்னென்ன டேலண்ட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கணும். உங்களை வளர்த்து கொள்வதற்கான முயற்சிகளில் உங்களை இறக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு ஓஷோ சொல்கிறாரு. அதனால் நான் பின்பற்றி நடப்பதற்கு இங்கே யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்போ புலம்புறீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்களை பற்றி நினைக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு மாறுபட்ட சூழலை உண்டாக்கி நீங்கள் உங்களை வளர்த்து கொண்டு இந்த உலகத்தில் மிகப்பெரிய சாதனைகள் பலவற்றையும் படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓஷோ தன்னுடைய நூலில் சொல்லியிருக்காரு. அவர் கூறிய அந்த விஷயம் மிக உயர்ந்த விஷயம் என்று என் மனதிற்கு பட்டதால் அதை உங்களுக்கு நான் இங்கு கூறுகிறேன்.